தமிழகத்தில் நடைபெறுவது முடியாட்சி அல்ல குடியாட்சி என்றும் மேடையில் பேசுவது மட்டும் போதாது மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 26வது அமெண்ட்மெண்ட்ல 1971ஆம் ஆண்டு மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டாந்தார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். எங்க மன்னர் ஆட்சி இருக்கு? 26வது அமெண்ட்மெண்ட்டை படிக்க சொல்லுங்க. 26வது அமெண்ட்மெண்ட்டை படிச்சா தெரியும். நீங்களும் கூகுள்ல டச் பண்ணி பாருங்க. 26th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு. 26th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது மன்னர் ஆட்சியை முடிவுக்கு வரணும். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றோம் நாம். 1950 ஜனவரி 26ல குடியரசு ஆனது. குடியரசு ஆகும் போது எல்லா சமஸ்தானங்கள் எல்லா மன்னர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இனி குடியரசு முடியரசு இல்ல, இது குடியாட்சி முடியாட்சி இல்லைன்னு முடிவு கொண்டு வந்தாங்க. அதற்கு ஒரு படி மேல போயிட்டு அப்ப மானியம் கொடுக்கணும் மன்னர்களுக்கு. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது 1971ஆம் ஆண்டு என்ன கொண்டு வந்தாங்க? 26வது அமெண்ட்மெண்ட்ல மன்னர் மானியம் ஒழிப்புன்னு கொண்டு வந்தாங்க. மானியமே இல்லையே, அப்புறம் மன்னர் ஆட்சி எங்க இருக்கும்? புரிதல் இல்லாம பேசுறதுதான். பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணும், அடக்கமா பேசணும், என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும். இதெல்லாம் வருத்தத்துக்குரியதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.